கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா மித்ஸை தான் ட்ரை பண்ண போகிறோம். மித்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். அது எப்படி காம்போ பண்ணுறது அந்த எல்லாமே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்தனே நீங்கள் வந்து எதுக்குடா என்சான்மெண்ட் ஆப்பிள்லாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி காம்போ பண்ணதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஜாம்பி எடுத்துக்கலாம். என்னடா க்ரியேட்டிவ்லேயே பண்ண போகிறீங்கன்னா இல்லை கைஸ், சர்வைவல் தான் போட போகிறேன். ஸ்லாஷ் கேம் மோடு சர்வைவல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸும் நம்ம போடணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்த்து சொல்லிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காம்போன்றதுக்கு இப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஜாம்பியால் நம்மளை இப்படி அடிக்க முடியாது. ஆனால் இதிலே இப்போ ஒரு பிளேயர் தான் நம்மளை அடிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சில பேர் இந்த மாதிரி உடம்புக்குள்ளே போய் ஜம்ப் பண்ணிட்டே அடிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பிவிபி பண்ணுறப்ப ஜம்ப் பண்ணுறது அவங்களோட பெரிய மிஸ்டேக், அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஸ்டார்ஃபிங்னு ஒன்று சொல்லுவாங்க. கேமர்ஸ் வந்து கேங் கேமர் கூட விளாண்டு வரல, அவர் தான் ஸ்டார்ஃபிங் தான் பண்ணுங்கன்னாரு. இங்கே அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்டார்ஃபிங்கிறது மொபைல் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டங்க. அதான் இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு அதிலே பிஎஸ்சிக்குன்னா முன்னாடி நாங்கள் இந்த WSD அழுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், ஏடின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஆச்சு. ஆனால் மொபைல் கற்றுக்கலாம் நம்ம, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் சொல்லப்போனால். இப்போன்னு பார்த்து தான் இந்த குட்டி பையா ஜாம்பி வருவானா இந்த மாதிரி இப்போ அடிச்சுட்டு இருக்கலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி காம்போ பண்ணிடலாம் ஆக்சுவலி இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு மிட் ஃபைட்டில் இவ்வளவு பிளாக்லேருந்து அடித்தோன்னு நம்மளால் அடிக்க முடியுதுன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து எத்தனை பிளாக்கில் அடிக்கணும் பார்ப்போம். நான் வந்து இந்த பிளாக்கில் நிற்கிறேன். 1 2 3 4 5 இந்த பிளாக்கில் பண்ணுறேன். இப்போ 4 இப்போ நேரம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளாக் தள்ளி உங்களால் அடிக்க முடியும். அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் 4 பிளாக் தள்ளி அடிக்கலான்னு. இல்லை ஆப்போனண்ட் என்ன பண்ணுவோன்னா பிளேயர் ஹஸ்பண்ட் வந்து கண்டு பண்ணி அடிப்பான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தெளிவாக வந்து 4 பிளாக் தள்ளிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இங்கே இல்லைன்னா உங்களுக்கு பிவிபி இல்லை ப்ரோ, எனக்கு காம்போலாம் வேணாம், இந்த மாதிரி சுற்றி அடிக்கிறதுனா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஜாய்ஸ்டிங்கை ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. நான் சென்டர் நடு இப்படியே பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படியே நீங்கள் காம்போவை கூட அதை மாற்றிடலாம். பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு ஈஸியான ட்ரிக்கு தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். இருங்க முதல்ல நான் டேக்கு போய்க்கலாம். டைம் டேடா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டேவா மாறிடுச்சு. இப்போ வந்து என்னோட நெதரைட் ஆர்மர் நான் கீழே போடுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சில ஜாம்பி இதை பிக் பண்ணிடும், உங்களுக்கு தெரியுமா? இருங்க இதை கீழே போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஜாம்பி வந்து பிக் பண்ணிக்கலாம். பண்ணிக்கடா பண்ணிக்க மாட்டேங்குது. ஐயோ, பிளாட்ஃபார்ம் உடைக்கிறேன் ப்ளீஸ். இருங்களேன், நான் அந்த மாதிரி ஆர்மர் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். செட்டப் தான் பண்ணிடுறீங்க. இதில் நடுவில் ஜாம்பி வச்சு இந்த மாதிரி நம்ம இப்படி கூட பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து சட்டையை வச்சிடலாம், இங்கே வந்து பேண்ட்டை வச்சிடலாம், இங்கே வந்து பூட்ஸ் வச்சிடலாம். வந்து பார்த்திங்கன்னா இதை ஜாயின் பண்ணுறக்காண்டி நம்ம இங்கே பட்டன் வைக்கிறக்காண்டி இங்கே இப்படி வச்சுருவோம். இப்போ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி ஒன்று இப்படி என்னடா இதுக்கு ஜாயின் ஆகலைன்னா இந்த மாதிரி மேலே போட்டுடலாம். அடுத்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று அடுத்து இப்படி கனெக்ட் பண்ணிடலாம் கைஸ். இது என்னடா எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதை வேணால் உடச்சி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாம்பியை இங்கே வச்சாலே அவனுக்கு ட்ரெஸ்ஸு கிடச்சிரும். நம்புறீங்களா? நம்பலையா? பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிளாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பட்டன் இங்கே வச்சிடணும் கைஸ். இப்போ இந்த ஜாம்பியை மட்டும் உள்ளே ஸ்பான் பண்ணிடணும். இப்போ போய் நம்ம ஜாம்பின்னு சர்ச் பண்ணுவோம். ஜாம்பி ஓகே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீ லாக் இல்லைண்ணா கைஸ். சரி ஒரு லாஜிக்கல் இதை பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் இல்லை, நம்ம ரீச் ஆகி இங்கே இருந்தே நல்லா அடிக்கும். சரி அவனை விடுங்க, அவன் எப்படியே சாப்பிடும். இந்த இடத்துல வச்சுட்டு அவன் எப்படியும் நல்லா வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா அவன் ஆர்மர் போட்டுதான் இந்த மாதிரி ஸ்பான் ஆகும். இப்போ அவன் வெளிலையே வந்தாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகுது, ஏன்னா அவன் ஆர்மர்லாம் போட்டிருக்கான், ஹெல்மெட் போட்டிருக்கான். அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் சர்வைவல் வேலில் விளாட்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு ஸ்பான் ஆனான்னா
அவனை கொண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 0.8% தான் அந்த ஆர்மர் ஏதாச்சும் தரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இவனை தூக்கிட்டு இங்கே கொண்டு வரணும். இவனை எப்படி கொண்டு வர? போட்டில் உட்கார வச்சுருவோம். போட் எடுப்போமா? இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரிக் அண்ட் டிப்ஸுக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தெரியாமல் போட்டேன். ஓகே, எங்கடா போனா? டே வாய்ட்டில் விழுந்துடாதரா ராசா, உட்கார்றா. டே ராசா உட்கார்றா. சூப்பர் ப்ரோ 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 ப்ரோ. அப்படியே அவனை கூட்டி போவேன். அவனை உள்ளக்கு போய் நான் உங்களுக்கு வச்சானே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வந்த கடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா சைக்கோபாத்தாக மாறணும். அப்படிலாம் இல்லை கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஒரு ஜாம்பி தண்ணியில் போய் விழுந்துட்டானா அவன் ட்ரவுனாக மாறிடுவான். அதாவது ஜாம்பி ஒரு தண்ணிக்குள்ளே போனான்னா இப்போ அவன் ஒரு வாட்டர் ஜாம்பியாக மாறிடுவான் கைஸ். அந்த மாதிரி இப்போ அவனை மாற்றணும். அதுக்கு தான் இந்த மாதிரி அடைச்சி வச்சு உள்ளக்க தண்ணி ஊற்றிடும். இதுமாதிரி தண்ணி ஊற்றிட்டோன்னா அவன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு போகும் கைஸ். மூச்சு போகும்னா எப்படி சொல்ல கைஸ், இப்போ எப்படி உங்களுக்கு நான் காமிப்பேன்? இப்படியே காமிச்சிடலாம்ல சரிங்களா? இப்போ இவன் தண்ணியிலே மூச்சு இல்லாமல் இருப்பான். இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் தண்ணியில் இருந்தால் நம்மளுக்கு பபிள்ஸ் உடையில அந்த மாதிரி இவனுக்கு ஆகிட்ருக்கும். இப்போ போக போக ஆடுவானே, ஆடுடா ஆடு. இந்த மாதிரி வைப்ரேட் ஆகும் கேஸ். டக்குன்னு ட்ரவுன் ஆனனே ஒரு சர்ப்ரைஸ் பாருங்கள். மாறுடா. இந்த பார்த்தீங்களா வைப்ரேட் ஆகிறான், அவங்களுக்கு தெரியுதா கைஸ்? இந்த மாதிரி ஆகுவான். டப்புன்னு ட்ரவுனாக மாறுவான் பாருங்களேன். உன்னை நம்பி சொல்லியிருக்கேன்டா. பார்த்தீங்களா இப்போ ட்ரவுனாக மாறிட்டான். உங்களுக்கு பார்த்தானே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு இதை உடைச்சோன்னா இவன் மட்டும்தான் இருக்கான். இவன் ஆர்வர் நம்மளுக்கு அப்படியே கிடச்சிரும். நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. நான் எந்த கட்டும் பண்ணல, அப்படியே தான் உங்களுக்கு நான் காமிச்சேன். இது நம்புறீங்களா? இல்லைங்களா? அது ஒரு செம்மையான ட்ரிக்கு. இதுக்காண்டியே நீங்கள் லைக் பண்ணலாம். இப்போ ஜாம்பி வில்லேஜரை எப்படி க்யூர் பண்ணுறது? ஜாம்பி வில்லேஜர்னு சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இந்த இருக்குது ஜாம்பி வில்லேஜர். அவனுக்கு பார்த்தீங்கன்னா பாய்சன் போஷன் எங்கடா இந்த இது எடுத்துக்கலாம். பாய்சன் போஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்பிள். இதெல்லாம் பார்த்தீங்களா? இப்போ இவனை அடைச்சி வைக்கணும் அவனை பண்ண மாதிரி. ஓகே. ஆல்ரெடி 8 நிமிஷம் எடுத்தாச்சு. ஓகே ஓகே இப்படி பண்ணிக்கிட்டு அவனை அடைக்க தாங்க யூஸ் பண்ணோம். ஆனால் அவன் க்யூர் ஆக லேட் ஆகுவான். இந்த மாதிரி இல்லை, இப்படி அடைச்சிடுங்க. இந்த மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா ஹார்ட் கோர் வேர்ல்டர்ஸில் அவங்களுக்கு நல்ல என்சான்மெண்ட் கிடைக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு ட்ரேடு கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவனை வேறு சேஃப் ஆகிட்டோடா மறந்தேன். இங்கேருந்து உன்னை பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கானா? இப்போ இவனை ஸ்ப்ளாஷ் போர்ஷன் அடிச்சிடணும். அவன் மேலே அடித்தாச்சு. இப்போ அவனுக்கு ஐயோ நம்ம போடுறோமே. இவன் கொஞ்சம் ட்ராப் பண்ணணும் கைஸ். என்னமோ ஆகுமே. ஏதாவது பண்ணணும். ஆனால் நான் சரியாக இந்த என்னது நான் அப்புறமேட்டு பார்ப்போம். இந்த மாதிரி பண்ணிட்டு கோல்டன் ஆப்பிள் தருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உள்ளக்க வராத கைஸ். இது உங்களுக்கு நான் என்னதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா கைஸ்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் உங்களுக்கு கிறிஸ்டல் பிவிபி அதெல்லாம் சொல்கிறேன் இல்லை கைஸ். அது என்ன ஒரு டெக்னிக்கலான யூஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். கிறிஸ்டல் பிவிபினாலே உங்களுக்கு யாருன்னா வந்துச்சு? எனக்கு டாக்டர் டோனட் தான் வந்துச்சு. உங்களுக்கு அவர் யாருன்னு தரலன்னா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டல் பிவிபி யூடியூபர். அவர் செம்மையாகவே விளையாடுவார். அவர் ஒரு ஜாவா பிளேயர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் உடச்சிட்டு கைஸ் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன தேவை? அப்சீடியன், எண்டு கிறிஸ்டல், இதான் மெயின். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
அது பேர் என்னமானே ரீஸ்பான் ஆங்கர்னு நினைக்கிறேன். இது ஐயோ கீழே போட்டேனே, க்ளோஸ்டோன். உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இருங்க தனி பிளாட்ஃபார்ம் போட்டுருவோம். இல்லை கைஸ் இப்போ நான் டேவாக மாற்றிடுறேன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். டே ஓகே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனி பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை கட்டிட்டு இதே போதும் கைஸ். இப்போ வந்து விழுந்தாச்சு. இப்போ இந்த கிறிஸ்டல் பிபிபி வச்சு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் சொல்ல போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இது பிசியில் தான் கிறிஸ்டல் பிபிபி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது கரெக்டாக, அதாவது கிறிஸ்டல் பிபிபி நான் இந்த மாதிரி வச்சு இவ்வளோ எடுத்து கொடுத்த உடையும் இது செம்மையாக வச்சுக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் நம்ம என்ன க்ரியேட்டிவ்லேயே பண்ணுறோம், பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், இப்போ வந்து நீங்கள் கழிச்சிக்கலாம். இப்படி பண்ணுறப்ப நம்ம அப்சிடியனை உடைச்சிடும். அப்படின்றப்ப அதுக்கு ஒரு இந்த மாதிரி பண்ணுறதோட இப்போ வந்து எனிபிங் ஹெச்பி போகும். ஆனால் உங்களுக்கு போகாமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஒன்று இந்த மாதிரி இங்கே தான் இருக்குன்னா அதுக்கு கீழே ஒரு பிளாக் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி பண்ண, அதாவது இதை கூட இல்லாமல் வச்சுக்கோங்களேன், இந்த இங்கே ப்ளேஸ் பண்ணாலே அது போய் சேர இந்த மாதிரி ஒரு பிளாக் கீழே இருக்கணும். சொல்லப்போனால் இருங்களேன், உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் போட்டிருக்கேனா அப்படின்னா இங்கே தான் இருக்கும். இந்த இருக்கா, இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு பண்ணிங்கன்னா அது அதாவது இப்படி இருக்குன்னா இது ஒன்று. இப்போ வந்து இது என்ன ப்ரோ இதுவும் அதே தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து நெதரில் ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி க்ளோஸ் டனுக்கு ஃபுல்லாக வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெடிச்சிடும் பூமில். ரெண்டுமே செம்ம யூஸ். இதில் எது ப்ரோ செம்மையான இதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் என் கிறிஸ்டல்லாம் ஒரு செம்மையான மெத்தட். ஏன்னா இது நம்மளையும் செம்மையாக அஃபெக்ட் பண்ண சொல்லப்போனால். இதில் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், இதில் ஃபயர் எவ்வளோ வந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மாதிரி பிவிபி பண்ணுறப்ப. இங்கே தான் அந்த பிளாக் இருந்துச்சு. இந்த இதில் இப்படி நம்ம பண்ணுறோமா எதுவுமே ஆகும். ஆனால் இதுலேயும் இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் ஆகாது, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கலாம் ஆகும். இப்போ நீங்கள் வெளில வந்து எனிமி அடிக்கணும் கூட இந்த மாதிரிலாம் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த இதுக்கு உங்களுக்கு டோட்டம் நிறையா தேவை. அதனால் இது வந்து அவ்வளோவா இந்த கிறிஸ்டல் பிபிபி யூஸ் இல்லை, யூஸ் தாங்க செம்ம யூஸ். இந்த மாதிரி சர்வர்ஸ்லலாம் செம்ம யூஸ். அதாவது இப்போ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் வேணுன்ற மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் பிவிபி தான் அந்த சர்வர்லேயே செம்மையான யூஸ். அந்த மாதிரி இது இப்போ அந்த இடத்துல ஏன் இப்படி பண்ணேன்னா இந்த மாதிரி நார்மல் பிளாக்லாம் வெடிச்சிரும் கைஸ், பிளாட்ஃபார்ம் நாசமாயிரும். அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஈஸியான ட்ரிக்கா கைஸ். அடுத்து வந்து இந்த பிரிட்ஜிங் நிறைய பேர் இப்படி பண்ணுவீங்க, இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடு வைஸாக பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க, நீங்கள் வந்து ரீச் ஆக்குன்றீங்க, அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அது நான் யாருன்னு மறந்தேன் கைஸ், சரியாக ஞாபகம் இல்லை. அது ரீச் ஆக்குன்னு தான் நான் நம்புகிறேன், நீங்களே சொல்லுங்கள் கைஸ். இப்போ நான் எதுக்குடா திரும்பி வந்திருக்கேன்னா இதை வச்சு நம்ம ஒரு இன்னொரு மித்து பண்ணியிருப்போம், ஒரு தனி வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெடி ஒரு மித்து தான் கைஸ் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லலாம் கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த மித்துன்னு சொல்ல முடியாது, இது ஒரு நல்ல ட்ரிக்கு. உங்கள் ஃப்ரெண்டை ஆச்சரியமான்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ராக் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஜெனரேட் பண்ணுங்க கைஸ். அப்படின்றப்ப இந்த ரெட்ஸ்டோன் லேம்ப், அதாவது உங்களுக்கு சொல்ல போகணுன்னா இது வந்து இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ரெட்ஸ்டோன் அந்த மாதிரி இது பட்டுச்சுன்னா வந்து இது வந்து எரியும் கைஸ், லைட் எரியும். அதாவது இதை வந்து நம்ம சும்மா லிவர் அந்த மாதிரி வச்சு தான் ஆன் பண்ண முடியும். நார்மலாக க்ளோ ஸ்டோன் மாதிரி வச்சாலாம் இல்லை கைஸ். இப்போ வந்து இந்த மைன் கார்ட் இருக்கா, இப்போ பாருங்களேன், இது ஒரு செம்மையாக இருக்கும். இப்படி வச்சுட்டு தள்ளி விட்டிங்கன்னா பாருங்கள், அது போக போக இந்த மாதிரி வருது, செம்மையாக இருக்குல்ல. இதிலே நீங்கள் ஊடால ஸ்பீட் ட்ராக்கும் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு
என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள். இப்போ அதுக்குலாம் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஓட்டையாக போட்டிங்கன்னா அங்கே ஸ்பீட் ரயில் வைக்கலாம். வச்சு நம்ம லைட்டு கூட பண்ணலாம். அடுத்து ஆட்டோமேட்டிக் ஸ்டேர்ஸ் தான் கைஸ் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். கைஸ் இதான் கைஸ் அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டேர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதை இப்போ மிதிச்சோன்னா அப்படியே இதெல்லாம் போய் ஸ்டேர் அப்படியே தள்ளும் கைஸ். இதான் கைஸ் ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஸ்டேர். இதையே உங்கள் கோட்டை எங்கன்னா வைங்க, உங்கள் வீட்டு மேலே இருக்கா இது கூட வைங்க. இதை பாருங்களேன், இப்போ ஒரு இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போய் அப்படியே உங்கள் பேஸுக்கு நீங்கள் போயிடலாம். இது ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஸ்டேர்ஸ். இதிலே இதை பண்ணி காமிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்ததை இங்கே வச்சுருங்க கைஸ். இங்கே வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு நிமிஷம் இங்கே தான் கைஸ், இங்கே மட்டும் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. பாருங்கள், நீங்கள் சீக்ரெட் பேஸ் என்னடா என்ன நீங்கள் சில பேர் சீக்ரெட் பேஸ் பண்ணீங்க. இங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்களே இப்படி மறைச்சிட்டு பண்ணுறது ஒரு சீக்ரெட் பேஸா? இந்த தான் பண்ணுங்க கைஸ். இது ஒரு அருமையான சீக்ரெட் பேஸ். ஒரு சீக்ரெட் என்ட்ரி இந்த ஸ்டேர்ஸில் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இப்படி கைஸ் ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் பிளேட்டில் பண்ணிங்கன்னா ஒன்று தான் வரும். அதை சொல்ல மறந்தேன். 2 தான் முடிச்சுக்கலாம் பாருங்களேன். பார்த்தீங்களா, இப்படி நீங்கள் கீழே வந்துடுவீங்க கைஸ். எவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை கட்டி சும்மா சீனு போடுங்க, ஓகேவா? திரும்பி கூட பண்ணி காமிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா இல்லை இப்படி கைஸ், இப்போ லெஃப்ட் சைடில் மட்டும் போனீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் போய் இந்த மாதிரி கச்சன்னு ஆயிடும். 2த்துக்கும் நடுவில் முடிச்சுட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் போய் என்னடி இது ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ பாருங்களேன், சீக்ரெட் என்ட்ரி கைஸ். இதுக்காண்டே நீங்கள் பெரிய லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணணும் ப்ளீஸ் கைஸ். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். See you for the next video. Bye bye.